பாம்பே பஜார் ஃபாலோவர்ஸுக்கு பிப்ரவரி மாத நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த பிப்ரவரி 2025 இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். கடந்த 2 வருஷத்தை பற்றி பேச விரும்பல, அதை பேசி பேசி எல்லாருக்கும் போர் அடிச்சு போயாச்சு. உங்களை விட உங்கள் வாழ்க்கையை வேறு யாரும் தெளிவாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான கஷ்டத்தை அஷ்டம சனி அப்படின்ற ஒரு சனி கொடுத்துட்டாரு. உங்களுக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்காக கவலைப்பட்டே வாழ்க்கை 2-3 வருஷம் அப்படியே கடந்தே போச்சுங்க. பெரிய அளவுக்கு நிம்மதி ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரியான கஷ்டத்துலேருந்து விடுபட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. விதைத்த பிரச்சனையிலேருந்து அப்படியே விடுபட்டு வெளியில் வர போகிறீங்க. விடியலை நோக்கிய பயணம் அப்படியே தொடங்க ஆரம்பிக்க போகுது. இந்த மாதத்திலேயே உங்களுடைய ராசியிலேயே தைப்பூசம் அப்படின்னக்கூடிய ஒளி உன்னத நிலையில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புத ஒரு தொடக்க அமைப்பு இருக்குது. தைப்பூசம் வந்ததோட உங்களுக்கு விடுவு காலம் வந்துடுதுங்க. என்னதான் அடுத்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஒரு 26 டிகிரியில் இருக்காரு, அவர் ராகுவோட அப்படியே சேருவார் அப்படின்னாலும் கூட ராசிக்கு ஒரு விடியல் அமைப்பு வந்துருச்சு. கடகராசி பூச நட்சத்திரக்காரர்கள் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வந்துட்டீங்க. இதுக்கு அடுத்த நிலையாக ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது வேலை தொழில் அமைப்புகளில். அது அப்படியே மார்ச் வரைக்கும் தொடரும்னாலும் கூட இதற்கு பிறகு முயற்சிகள் சற்று பலிக்கக்கூடிய தன்மை, ராசிநாதனே பலமாக வரக்கூடிய தன்மை, ராசி ஒளி பெறக்கூடிய தன்மை அப்படின்னு ஒவ்வொரு அமைப்புகள்லையும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய தன்மை. உடனே நாளைக்கே நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் ஆவீங்க அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் இவ்வளவு நாள் செய்த முயற்சிக்கு ஒரு சின்ன பலன் வரும். ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அங்கேருந்து நல்ல பதில் வரும். ஒரு வேலையை தேடி போயிருப்பீங்க, வேலை இருக்குங்க பார்த்து கொடுக்குறோங்க அப்படின்ற மாதிரியான அடுத்து ஓரிரு மாதங்களில் நல்லது வர ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தொடக்க விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன நற்செய்தி கேட்க ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. வேலை தொழில் அமைப்புகளில் இடமாற்றம் வந்தால் அதை சத்தியமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்க. ஏன்னா இந்த இடத்துல வரக்கூடிய வேலை மாற்றம் உங்கள் விருப்பம் இல்லாமல் வேலை கிடைச்சாலும் கூட அந்த இடத்துல போய் மிகப்பெரிய ஒரு நபராக வளர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மையாகவே கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த மாற்றம் உங்களை முன்னேற்றுவதற்காக கொண்டுட்டு வந்த மாற்றம். இதற்கு முன்புக்கு நடந்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களை எங்கே கஷ்டப்படுத்தலாம், எப்படி கஷ்டப்படுத்தலாம், எங்கே அவமானப்படுத்தலாம் நடந்து வந்த சம்பவங்கள் அனைத்தும் அப்படியே நிற்கக்கூடிய ஒரு தொடக்க மாதமாக இருக்கும். திருமணம் சார்ந்த அமைப்புகளில் நல்ல விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மார்ச்லேருந்தே நல்ல அமைப்புகள் வர ஆரம்பிக்க போகுது. என்னங்க மார்ச் எண்டில் சனி உங்களை விட்டு விலக போகிறாருன்னு சொல்லும் போதே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டாரு. வாழ்க்கையில் நான் பார்க்காத இழக்காத விஷயங்களே இல்லைங்க, கொடுமையே கொடுமை, உயிர் மட்டும்தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய விடியல் வந்தாச்சு. நீங்களாம் நல்லா இருக்க ஆரம்பிக்க போகிறீங்கன்ற மாதிரியான விஷயம். முதல்ல நல்லா இருக்கணும்னா கைக்கு வருமானம் வரணும்ல, வருமானம் வரணும்னா ஒரு நல்ல வேலை இருக்கணும்ல, அந்த வேலையை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி 2025 இருக்குங்க. மாத பிற்பகுதியிலேருந்தே நல்ல அமைப்பு இருக்கும். மிக முக்கியமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை உச்ச சுக்கிரன் வலுத்து பார்க்கறதுன்றது மிகப்பெரிய மேன்மை அப்படின்னு சொல்லிடலாம். சனி வலு இழந்துக்கிட்டே வராருங்க. நீங்கள் அப்படியே மெல்ல 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 மீண்டு எழுந்து வரீங்க. உங்களுக்கே மனதைரியம் வருது. மனதில் ஒரு இதுக்கப்புறம் என்னை அடிக்கிறதுக்கு இதுதான் அடித்து போட்டிங்களே, இதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, இழக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற விஷயங்கள் தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி 2025 மிக முக்கியமாக பெற்றோர்கள் பெரியவர்களின் அமைப்புகளில் இருந்து வந்து பகைகள் தீரக்கூடிய தன்மை, புதிதாக ஒரு நட்பு வரக்கூடிய அமைப்பு, அந்த நட்பின் மூலியமாக காதல் வரக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் நல்ல நிகழ்ச்சிகள் சின்ன சின்னதாக தான் அங்கே நடக்கும். இது உடனே பெருசாக நடந்துடும், வாவு நடந்துடும், அந்த மாதிரியான அமைப்புகள் நிச்சயமாக இல்லை. என்ன ஒரு தொடக்கம் இருக்கும். தொடக்கம் இவ்வளோ நாள் எதை செஞ்சாலும் கிணத்துல போட்ட மாதிரி இருந்ததில்ல, இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம், சின்ன சின்ன தொடக்கம், ஒரு ஏதோ ஒன்று ஒளி தெரியுதுங்க, அதை நோக்கி நான் நடக்கிறேங்கன்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இந்த தன்மையிலேருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க. நினைச்சது நடக்க போகுது. நோய் தொல்லையிலேருந்து விடுபட போகிறீங்க. பிரச்சனைகள் இருந்து வந்தவங்க, உங்களோட எதிரியாக இருந்தவங்க, அவங்களா உங்களை தேடி வந்து சமாதானம் செய்யக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு ஆஃபீஸில் இருந்த ஒருத்தர் அவரா டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படியே மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்குதுங்க. கடகராசிக்காரங்க நிச்சயமாக பெருமூசி விட்டுக்கலாம். இப்போலேருந்து நல்லது நடக்க ஆரம்பிக்க போது. கெடு பலன்களை இனிமேல் சொல்கிறதுக்கு நானும் அப்படியே குறைச்சிக்குவேன். ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு என்ன நல்லா தெரியும். நான் வாயை திறந்தாலே கடகத்துக்கு நல்லது சொல்ல மாட்டேனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்களே மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு கடகராசிக்காரங்க அத்தனை பேரும் நல்லா இருக்க போகிறீங்க. நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்க போகுது. பொருளாதாரத்தில் முன்னேற போகிறீங்க அப்படின்ற மாதிரியான நல்ல நற்செய்திகளை வச்சுக்கிட்டே இன்னும் 2 மாதத்தில் வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய தன்மை இருக்கும். இப்பொழுது அதற்கான அச்சாரம் இடக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குங்க. சந்தோஷம் எட்டி பார்க்குற தூரத்தில் இருக்குது, நிம்மதி எட்டி பார்க்குற தூரத்தில் இருக்குது, அழுகை நிற்க போகுதுன்ற மாதிரியான நல்ல செய்தியோடு இந்த பிப்ரவரி 2025 சகல தரப்பு கடகராசிக்காரர்களுக்கும் எல்லா வயதினருக்கும், பெரியவர் மாணவர் சிறியவராக இருங்க, வயதானவர்களாக இருங்க, குடும்ப தலைவியாக இருங்க, கணவன் மனைவியாக இருங்க, எல்லோருக்கும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு அற்புத நிம்மதி மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். நிம்மதி, இந்த நிம்மதி அடுத்தடுத்து அப்படியே தொடரக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல பலன்களை உங்கள் கைகளை இறுக பற்றிக்கிட்டாரு கடவுள் அப்படின்ற மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி 2025 சகல தரப்பு கடகராசிக்காரர்களுக்கும் இருக்கும்.